ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட விவோவோட ஒரு பட்ஜெட் ஃபோன் தான் இருக்கு. Vivo Y12G தான் இருக்கு. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா. 11,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வர்த்தே கிடையாது. அது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ நான் சொல்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு 3GB RAM 32GB ROMனு போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. Vivo Y12G IPL ஸ்பான்சர்னு போட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட 3 கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5000 இமேஜ், அப்புறம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட், அப்புறம் கிரேடியன்ட் கலர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹெட் சார் பார்த்தீங்கன்னா 1.17, பாடி சார் பார்த்தீங்கன்னா வெறும் 0.4 தான். பரவாயில்ல, பாடி சார் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா கிளேஷியர் ப்ளூ. இது பார்த்தீங்கன்னா 3GB RAM ப்ளஸ் 32GBயோட தான் வருது. அப்புறம் இங்கே இதோட ப்ரைஸ் 13,990 போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 10,990. சரி, இப்போ இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு பேப்பர் ஒர்க்ஸ் அப்புறம் கேஸ் தான் இருக்கும். ஸோ அதான் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் இருக்குது. ஃபோன் எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே சார்ஜர் இருக்குது. ஸோ இது ஃபாஸ்ட் சார்ஜரோ இல்லை 10 வாட் சார்ஜரான்னு பார்த்துடலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 10 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இது ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேபிள் இருக்குது. சேட்லி பார்த்தீங்கன்னா இதில் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவங்க டைப் சி கொடுத்துருக்கணும். சரி, இப்போ இதோட சீலை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த கலர் ஆனால் நல்லா இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்ல நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸில் இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இதோட டிசைன் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரெண்டே நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு என்னென்னா இதோட டிசைன் தான். ஸோ இந்த ஃபோனோட டிசைன் மெயினாக இந்த கிரேடியன்ட் கலரில் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது. அப்புறம் ஃபோனும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயிட்டால் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 196 கிராம்ஸ். அப்புறம் திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8.2 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது நம்ம பார்த்தரலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பர்டராக கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் கீஸ் இருக்குது. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே கொடுக்கல. அப்புறம் சைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இது பரவாயில்ல, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த சைஸ் ரொம்ப குட்டியாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை. முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் டியூ ட்ராப் நாட்ச் இருக்குது. இதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர எல்லா ஃபோன்ஸோட சின் சைஸும் பெருசாக தான் இருக்கும். அதனால் எந்தவித பிரச்சனையுமே இல்லை. அடுத்து இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.51 inch. இது ஒரு IPS LCD ஸ்க்ரீன் தான். இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெறும் HD+ தான். அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz தான். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் Full HD+ கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் தர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, இதில் டிஸ்பிளேயில் என்னென்ன மோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் நமக்கு மோட்ஸ் எதுவுமே தரல. ஆனால் கலர் டெம்பரேச்சர் வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வார்மராக வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா கூலராக வேணாலுமே வச்சுக்கலாம். ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் அதர் பழைய ஸ்னாப்ட்ராகன் 439 சிப்செட் தான் இருக்குது. ஸோ இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்லாம் சுத்தமாக நீங்கள் இந்த ஃபோனில் எதிர்பார்க்கவே முடியாது. சும்மா பேசிக் டாஸ்க் வேணால் நல்லா பண்ணுமே தவிர மற்றபடி இந்த ஹெவி யூசேஜுக்குலாம் சுத்தமாக செட் ஆகாது. ஹெவி யூசேஜ் மாட்ரேட் யூசேஜுக்கே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செட் ஆகாது.
மல்டி டாஸ்கிங்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஏன்னா வெறும் 3 GB RAM தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் விவோ கொஞ்சமாச்சு டீசெண்டாக ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்கோம். நான் டிசைன் அப்போ அந்த ஃபோனில் வந்து 2 நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா டிசைன், செகண்ட் நல்ல விஷயம் என்னென்னா அதோட பேட்டரி தான். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த 5000 mAh பேட்டரி வந்து ரொம்ப நாள் வரைக்குமே தாங்கும். 1.5 நாள் வரைக்குமாச்சு மினிமம் வந்து தாங்கும் பேட்டரி. ஆனால் நமக்கு சார்ஜிங் பார்த்தீங்கன்னா வெறும் 10 வாட் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் தரல. அது கூட எந்த பிரச்சனையுமே இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா இன்னுமே மைக்ரோ எஸ்பி போர்ட் தான் வந்து சார்ஜிங்க்கு தராங்க. கண்டிப்பாக டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருந்தோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 10,000 rupees கீழே இருக்க ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் இருக்குது. ஆனால் ஏன் இன்னுமே விவோ வந்து மைக்ரோ எஸ்பி போர்ட் மைக்ரோ எஸ்பி சார்ஜிங் தராங்கன்னு தெரியல. அடுத்து கேமராஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா இதோட பிரைமரி கேமரா வந்து 13 MP, அப்புறம் 2 MP டெப்த்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 MP செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராலாம் எதுவுமே பெருசாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, ஏதோ சுமாராக இருக்கும். சரி, இப்போ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பனோரமா இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது, ஃபோட்டோ, வீடியோ, மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. மோரில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஆப்ஷன் தான் இருக்குது. லைவ் ஃபோட்டோ, டைம் லேப்ஸ், டாக்குமெண்ட் ஸ்கேனர் தான் இருக்குது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிப்செட் வந்து 4Kலாம் சப்போர்ட் பண்ணாது. ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 1080p, 720p, 480p தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோட ஃபன் டச் ஓஎஸில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபன் டச் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சூப்பராகவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க முன்னாடி இருந்த ஃபன் டச் ஓஎஸ் வெர்ஷனுக்கு. ஸோ இப்போ லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து கூகுள் ஃபீட் வருது. அப்புறம் நமக்கு வந்து ஆப் ட்ரைவர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான விஷயம் தான். சரி, ஓகே, இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். அபவுட் ஃபோன் கீழே இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வந்து சுத்தமாக வர்த்தே கிடையாது. இந்த ஃபோனில் 2 நல்ல விஷயம் முன்னாடியே சொன்ன மாதிரி டிசைனும் பேட்டரி தான். பேட்டரி டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மற்ற ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா இதை விட நல்லாவே பண்ணணும். ஸோ அதனால் இதுக்கு மட்டும் தான் அட்வான்டேஜ்னு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இந்த ஃபோன் நீங்கள் வந்து வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். சப்போஸ் இது வந்து ப்ரைஸ் கட் ஆகி ஒரு 9,000 இல்லை 9,000 கீழேயோ வந்துச்சுன்னா அப்போ வேணால் இந்த ஃபோனை வாங்கலாம். இப்போ சுத்தமாக வர்த்து கிடையாது. ஸோ நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இதே ப்ரைஸ் ரேஞ்சில் போக்கோ M2 இருக்குது, போக்கோ M3 இருக்குது, ரியல்மி நார்சோ 20 இருக்குது. ஏன் சாம்சங்கோட F12 கூட இந்த ஃபோனோட ஒரு பெட்டர் சாய்ஸ் தான். ஸோ நீங்கள் அந்த ஃபோன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த ஃபோன் வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.